எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 9:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் வெரி குட். இப்பொழுது 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 13இல் 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பல முறை உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்தில் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரத்தில் புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கும். பல இடங்களில் 66 புஸ்தகங்களிலும் பல இடங்களில் உடன்படிக்கை குறித்தும் பழைய உடன்படிக்கை குறித்தும் நித்திய உடன்படிக்கை குறித்தும் புது உடன்படிக்கை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து தெளிவாய் நாம் நடந்தோம் என்றால் அநேக பயம், அநேக காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு, இதை குறித்து ஒரு தெளிவு, கிளாரிட்டி இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்முடைய ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆகவே நான் யோசித்து தியானித்து ஒரு 3 காரியங்களை உடன்படிக்கை குறித்து சொல்ல போகிறேன். முதலாவதாக ரொம்ப எளிதாய், ரொம்ப எளிமைப்படுத்தி உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் சபைக்கு வர்றவங்களா இருக்கலாம். அது என்ன கவனன்ட்னா என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லி உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த புஸ்தகமே உடன்படிக்கை புஸ்தகம் என்று தான் நாம் அழைக்கிறோம். ஆகவே தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, டெஸ்டமெண்ட், கவனன்ட் என்று அழைக்கிறோம். ஆகவே முழு வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையும் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்றால் என்ன? பொதுவாய் நம் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை பத்திரம் என்ன செய்வாங்க? அக்ரிமெண்ட் போடுவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை மாதத்துக்கு போடுவாங்க? 11 மாதம். அதுவும் நாங்கள் இருக்கிற எங்கள் ஓனர் ஒவ்வொரு வருஷம் ரெனியூ பண்ணுவார். நான் தான் போய் என்ன செய்யணும்? அக்ரிமெண்ட் பேப்பர் வாங்கி எல்லாம் சைன் வாங்கி எல்லாம் செய்யணும். சிலர் அப்படி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி ஞானமாக புத்திசாலியாலாம் இருக்கிறாங்க. அந்த 11 மாதம் குடியிருக்கிறதுக்கு நீங்கள் அந்த வாடகை பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் தான் 5-6 பக்கத்துக்கு இருக்குமே ஒழிய அதில் சாராம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தான். ஸோ இந்த இடத்துல இந்த இதில் குடியிருக்கிறவங்க இன்னாரோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்கிறோம்? இந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்க போகிறோன்னு இருக்கோம். மேட்டர் அவ்வளோதான், இவ்வளோதான் மேட்டர். ஆனால் நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா இத்தனை டியூப்லைட் இருக்குது, இத்தனை ஆணி அடிச்சிருக்கிறோம், யாரும் அந்த இதில் கோடு போடக்கூடாது, சுவரை தொடக்கூடாதாகும், படியில் ஷூ போட்டு போகக்கூடாது, அப்படி இப்படி நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா 5-6 பக்கம் இருக்கும். அதை வாசிக்கும் போதே நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். வாடகைக்கு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு நிபந்தனைகள் அதில் இருக்கும். அதே போல் நாமும் ஆண்டவரோடு கூட ஒரு உறவுக்குள்ளே வந்திருக்கிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி அந்த உறவுக்குள் வரும் பொழுது வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலும் உறவின் அடிப்படையிலும் நமக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்பாடு ரொம்ப முக்கியமானது. அக்ரிமெண்ட் வேணான்னா நம்ம பிரேக் பண்ணிடலாம், கான்ட்ராக்ட் வேணாம் என்றால் நாம் நிறுத்தி வச்சிடலாம், ஒப்பந்தங்களை எப்போனாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது நித்தியமாக இருக்கக்கூடியது. கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம். ஆகவே தான் நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களில் கூட அந்த கவனன்ட் சர்வீஸ் என்று அழைக்கிறோம். உடன்படிக்கையின் திருமணம், அந்த திருமண ஆராதனையை பரிசுத்த விவாகம் என்று அழைக்கிறோம், ஒரு உடன்படிக்கையின் ஆராதனை என்று அழைக்கிறோம். உலகத்தாருக்கு ஒன்றும் ஒத்து வரலைன்னா என்ன செய்வாங்கன்னா மேலை நாடுகளில் 1வது கல்யாணத்தை டைவோர்ஸ் பண்ணுவாங்க, 2வது பண்ணிக்கிடுவாங்க, 3வது பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சத்தியத்தை அறிந்த நமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவு என்பதும் ஒரு உடன்படிக்கையின் உறவு தான். ஒரு முறை நாம் அந்த உறவுக்குள் வந்து விட்டால், வாக்கு கொடுத்து அந்த உறவுக்குள்ளே வந்த நபர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சிந்தனையில் கூட என்ன செய்யக்கூடாது? அந்த உடன்படிக்கையை மீறுவதற்கு, அந்த கொடுத்த வாக்கு தத்தங்களை மதிக்காமல் உண்மையில்லாமல் போவதற்கு நினைவுகள் கூட வரக்கூடாது. சரி, உடன்படிக்கை என்பது உறவின் அடிப்படையில் வாக்குகளை கொடுத்து ஏற்படுத்தக்கூடிய 2 நபர்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்பாடு தான் உடன்படிக்கை.
பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் பலமுறை எதிர்பார்த்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அவரோடு கூட உண்மையாக இருப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, காரியங்களை செய்வாங்கன்னு எதிர்பார்த்ததுனால அவங்க ஒருபோதும் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போனது நிமித்தம் கர்த்தர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதுதான் உடன்படிக்கை. எளிமையாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் அறிந்து கொள்ள வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து நான் நேற்று தினத்தில் தியானித்துக் கொண்டிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாய் கற்றுக் கொடுக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வேதத்தில் நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். யாக்கோபோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் இவருடைய உள்ளத்தை தொட்டது. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தாவீது 2 முறை 2 நபர்களோடு உடன்படிக்கை செய்கிறதை இங்கே வாசித்து பார்க்கிறோம். முதல் முறை யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். 2வது முறை 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தேவன் தாவீதோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 3, 4 வாசிக்கும் போது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். இப்பொழுது 3ஐயும் 4ஐயும் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை அன்பின் அடிப்படையில் யோனத்தான் தாவீதை தெய்வீக அன்போடு கூட சகோதர சிநேகத்தோடு கூட நேசித்தது நிமித்தம் அவங்க அப்பா சொல்லலைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லலை, தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோன்னு சொல்லி யாரும் அவரை புஷ் பண்ணவே இல்லை. அவருக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. யோனத்தான் ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆகையால் அவருக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. நேசித்தது நிமித்தம், சிநேகித்தது நிமித்தம், அன்பின் நிமித்தம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது 5 பொருட்களை கொடுக்கிறதை நான் எண்ணி பார்த்தேன். எத்தனை பொருட்களை கொடுக்கிறார்? 5 பொருட்கள். வேதத்தில் 5 என்கிற எண் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கண்ணை மூடி சொல்லிடலாம், கிருபை அந்த இடத்துல இருக்குது. கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம். அங்கே என்ன இருக்குது? கிருபை இருக்கிறது. 2 உதாரணங்களை சொல்வேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. யோசேப்பை தேடி சகோதரர்கள் எல்லாரும் போகிறாங்க. எல்லாரும் போய் தானியம் வாங்க போகும் பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவங்க எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தம் பண்ணி உட்கார வைக்கிறார். இளையவன் முதல் மூத்தவன் வரைக்கும் எல்லாம் வருஷப்படி நம்பர் 1, 2, 3, 4 உட்கார்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்கு தெரியும் நம்ம ஃபேமிலியில் யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லி எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யூதா பிரமித்து போய் நிற்கிறார். சிமியோனுக்குள்ள ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்கும் யோசேப்பு தான் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தின் ஒரு பகுதியை அனுப்புகிறார். பொதுவாக எகிப்தியர்கள் யூதர்களோடு உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு அருவருப்பானவர்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி சாப்பிடும் பொழுது பென்யமீனுக்கு வைக்கப்பட்ட பங்கு எத்தனை பங்கு இருந்ததுன்னு தெரியுமா? மற்றவர்களை பார்க்கிலும் 5 மடங்கு அதிகமாக இருந்தது. There was grace on Benjamin. யோசேப்புக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய பென்யமீன் மேலே ஒரு கிருபை இருக்கின்ற அடையாளமாக 5 மடங்கு அதிகமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே போல யோனத்தான் ஒரு 4 காரியங்களை கொடுத்திருக்கலாம், இல்லை 6 கொடுத்திருக்கலாம். தாவீதை பார்த்த உடனே அவருக்குள் ஒரு எண்ணம் வருகிறது, 5வது கொடுக்க வேண்டும் உடன்படிக்கையில். காரணம் என்னவென்றால் தாவீதின் மீது கர்த்தருடைய கிருபை இருக்கிறதை பார்த்தான். கையில் தலையிலையா சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கான வார்த்தைகளில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மீதும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
உங்களுடைய பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை தான் நம்மளை பெரியவர்கள் ஆக்கும். அந்த கிருபை தான் நம்மளை மேலே கொண்டு வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பாருங்க, அநேகருக்கு பின்னணி இருக்கலாம், பலம் இருக்கலாம், அப்படிலாம் படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கோ கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபைக்கு அடையாளமாகத்தான் யோனத்தான் 5 பொருட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே போல யோனத்தானுடைய தகப்பனார் 17வது அதிகாரத்தில் தாவீதுக்கு இதே போல வஸ்திரத்தை கொடுக்கிறார், பட்டயத்தை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் தாவீது வாங்கலையே. ஏன் வாங்கல அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அங்கே எழுதப்பட்டிருக்கும், தாவீது பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் என்று போடப்பட்டிருக்கும். இட்ஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் ஹிம். முயற்சி செய்து பார்த்தா அவனுக்கு அது சரியா ஃபிட் ஆக முடியல. காரணம், சவுலுடைய உள்நோக்கம் வேற மாதிரி இருந்தது. சவுல் சொல்லுகிறான், மகனே நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், யுத்தம் பண்ணி எல்லாம் சொல்லி அனுப்புறான். அவன் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, அடிபட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை தாவீது ஜெயித்திருந்தால் சவுல் சொல்லியிருப்பான், நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால தான் தாவீது என்ன செஞ்சார், ஜெயிச்சார்னு ஒரு வார்த்தை எடுத்திருப்பார். அந்த ஜெயத்தை he would gain the victory, அந்த ஜெயத்தை தனக்கு சொந்தமாக்கி இருப்பான். ஆகவே தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. எடுத்து பார்த்தாரு, எனக்கு பழக்கம் இல்லாததுனால வேண்டான்னு சொல்லிட்டாரு. இட் வாஸ் ஆஃபர் ஃப்ரம் த கிங். ஒரு பெரிய ராஜாவிடமிருந்து வந்த ஆஃபராக இருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதற்கு பின்பதாக, யுத்தத்திற்கு பின்பதாக யோனத்தான் அதே போல வஸ்திரங்கள், பட்டயம் எல்லாம் கொடுக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வில் ஒரு உந்துதல் வருகிறது. திஸ் இஸ் த ரைட் திங், ஐ ஹாவ் டு கெட் இட் என்று சொல்லி, இது உடன்படிக்கையின் அடிப்படையில் வருகிறபடியினால் இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். சரி, இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பொருட்களை கொடுத்தார் என்றால், முதலாவதாக யோனத்தான் 4வது வசனத்தில் எதை கொடுத்தார் என்று போட்டிருந்தது, போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி. சால்வையை கழற்றி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம ஊரில் போட்டிருக்கிற துண்டு மாதிரி அப்படின்னு கூட யோசித்திடலாம். ஆனால் யோனத்தான் கொடுக்கும் பொழுதே ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை கன்வே பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணும் பொழுது சால்வையை கொடுப்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. உதாரணமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சால்வை எலிசாவுக்கு கொடுக்கிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா எலியாவின் பின்பதாகவே போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எலியா கேட்கும் பொழுது, அங்கே எலிசா உம்மிடம் இருக்கக்கூடிய வரங்கள் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எலியா சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன செய்யணுமா, என்னை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2:13 இருக்கும், என்னை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நீ பார்த்து கொண்டிரு என்று சொல்கிறார். அப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சால்வையை விட்டு போகிறதை பார்க்கிறோம். he is leaving a message, a significant message to Elisha. ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை கொடுத்து போகிறார். இந்த சால்வை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். சால்வையில் அப்படி என்னதாங்க இருக்குது? நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பணத்தை கொடுத்தாலாவது, பொருளை கொடுத்தா, வெள்ளி ஏதாவது தங்கத்தை கொடுத்தாலும் வச்சு பொழைச்சிக்கிறலாம். சால்வையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அந்த சால்வையில் ஒரு முக்கியமான செய்தி இருந்தது. என்ன செய்தி இருந்ததுன்னா, எலிசா உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு போனார். கையெழுத்து எலியா சொல்லுவோம். எலிசாவுக்குள்ள ஒரே பயம். இவ்வளவு நாளும் இவருடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னோடு கூட இருந்தார், அருமையாய் ஊழியம் செய்தோம், அவருடைய ஊழியத்தை பார்த்து ரசித்தோம், பல இடங்களில் ஒன்றா பிரயாணம் பண்ணோம். ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவருக்குள் கலக்கம் வருகிறது. ஆகவே தான் பின்னாடி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகக்கூடிய நபருக்கு எலியா கொடுக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி என்றால், சால்வை விட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சால்வையில் பணமோ பொருளோ பெரிய பொக்கிஷமோ இல்லைங்க, ஆனால் ஒரு முக்கியமான செய்தி இருந்தது. யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர், யூ ஹாவ் அ எக்ஸலண்ட் ஃபியூச்சர், யூ ஹாவ் அ ஷைனிங் ஃபியூச்சர். பிரகாசமான நல்ல அற்புதமான ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு போகிறதை பார்க்கிறோம். அந்த மெசேஜை பெற்றுக்கொண்ட ரிசீவ் பண்ண மாத்திரத்தில் அவர் மறுபடியும் வந்து அந்த யோர்தானை அடிக்கிறதையும், அற்புதங்கள் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறதையும் பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது, நம்முடைய உறவினர்கள் நம்மளை தூக்கி விட்டா உண்டு, நம்முடைய உடன்பிறப்புகள் நம்மளை பார்த்தா உண்டு, நம்ம அண்ணனோ நம்முடைய தம்பியோ நம்முடைய அக்காவோ நமக்கு உதவி செய்தா உண்டு என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்தது நிமித்தம் உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
எழுத்தின்படி சால்வை நமக்கு கொடுக்கப்படாட்டினாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கைக்கு கீழ் இருக்கிறது நிமித்தம் ஒரு மனிதனே தன்னுடைய நண்பனுக்காக தன் நண்பனோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது, அவன் சில செய்திகளை சொல்லும் பொழுது தன்னுடைய நண்பனுக்காக, சகோதரனுக்காக சொல்லுகிறார், டேவிட், யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். யாரும் சொல்லவே இல்லைங்க, அவனுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வருகிறது. உடன்படிக்கை செய்யும் பொழுது முதலாவதாக தன்னுடைய சால்வையை கொடுத்து தாவீதை பார்த்து சொல்லுகிறார், யூ ஹாவ் அ குட் ஃபியூச்சர், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிட்டு கவலைப்பட்டு பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். இந்த பிள்ளை இப்போ தான் +1 படிக்குது, இப்போ தான் 12th படிக்குது, எப்படிப்பட்ட கோர்ஸ் எடுத்து நம்ம இந்தியாவில் எப்படி பெரிய ஆளாகி எப்படி படித்து வரப்போதோன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை படிக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த இடத்துலேருந்து செய்தியை கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கான நல்ல வார்த்தை இந்த கால வேளையிலே, கர்த்தரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருந்தால், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எரேமியா 29:11 படி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான திட்டங்களாக அவைகள் இருக்கிறது. ஆகவே யோனத்தான் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அதில் காணப்பட்ட முதல் ஆசீர்வாதம், முதல் செய்தி, a bright good future, நல்ல ஒரு அற்புதமான எதிர்காலத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக 4வது வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், ராஜகுமாரன் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எப்படி இருக்கும்? உள்ளதிலே பெஸ்ட்டாக இருக்கும். உள்ளதிலே எப்படி இருக்கும்? த பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். அதை யாராவது சாமானியமான ஒரு மனிதருக்கு கொடுப்பாங்களா? சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாங்களா? யோனத்தானுக்குள்ள கொஞ்சம் கூட சுயநலமே இல்லைங்க. நான் யோசித்து பார்த்தேன். இஸ் நாட் அ செல்ஃபிஷ் பாய். தன்னுடைய சொந்த வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அதை விட யோனத்தானுக்குள்ள இன்னொரு எண்ணம் இருந்தது. நாளைக்கு தாவீதினுடைய அப்பாவுடைய சமூகத்தில், ராஜ சமூகத்தில் போய் நிற்க போகிறான். அவன் நிற்க போகும் பொழுது ஒரு மெய்ப்பனோட ஆடையில் போய் நிற்கக்கூடாது, ஒரு ராஜகுமாரனை போல நிற்கணும்னு நினைச்சான். கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம். எப்படி போய் நிற்கணுமா? டேவிட் ஒரு பிரின்ஸ் மாதிரி போய் நிற்கணும்னு அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க. அதனால தான் சொன்னேன், அவனுக்குள்ள கொஞ்சம் கூட சுயநலமே இல்லை. ஒரு மெய்ப்பனை போல என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன் போய் நிற்கக்கூடாது. எப்படி போய் நிற்க வேண்டும் என்றால், ஒரு ராஜகுமாரனை போல கம்பீரமாக அந்த இடத்துல போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி கனப்படுத்துவதற்கு அடையாளமாக ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கனத்திற்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் there is a time, தாவீதுக்கென்று ஒரு வேளை வந்தது. அவன் கனத்தை தேடி போல, அவனை தேடிய ராஜ வஸ்திரம் தேடி வந்தது. கையிலோ தலையிலையா சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களை கனவீனப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் உங்களை இழிவுபடுத்தி இருக்கலாம். ஆனாலும் உங்களை ஹானர் பண்ணக்கூடிய ஒரு டைம் என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காலத்தில், அதினதின் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் அப்பா கேட்டு செஞ்சிருக்கலாமே, அம்மாவை கேட்டு செஞ்சிருக்கலாமே, அப்படிலாம் யோனத்தான் நினைக்கல. யோனத்தான் இப்பொழுது நல்ல வளர்ந்த நல்ல ஒரு புருஷனாக இருக்கிறபடினாலே உடன்படிக்கை செய்யும் பொழுது அவனுக்குள் சில எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வரும் பொழுது ராஜ வஸ்திரத்தை கொடுத்து, மிலிட்ரி ட்ரெஸ்ஸை கொடுத்து தாவீதை ஹானர் பண்ணுறதை பார்க்குறோம். இதே போல லூக்கா 15:22 வாசிக்கும் பொழுது, இளைய குமாரன் தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு அப்புறம் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகிறதையும், அப்பாவை போய் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், எப்படியாவது அவருடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக நான் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எஜமானனாக பார்த்து வரும் பொழுது, அவர் தகப்பன் சொல்லுகிறார், தூரத்திலிருந்து வரும் பொழுதே ஓடி போய் கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு அவருக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்தான் போடப்பட்டிருக்குன்னா, உயர்ந்த வஸ்திரம். கையிலோ தெளியா சொல்லுவோம். யோனத்தான் கொடுத்தது ராஜ வஸ்திரம். தகப்பனை தேடி, தகப்பனை எஜமானனாக நினைத்து தகப்பனை தேடி வந்த அந்த இளைய குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. சில வேளைகளில் உயர்ந்த காரியங்களையும் கர்த்தர் கொடுப்பார், சில வேளைகளில் ராஜ மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார். கையிலோத்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆகவே தான் தாவீது பாடும் பொழுது பாடுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக என்ன செய்வீங்க? எனக்கு ஒரு பந்தி என்ன செய்வீங்க? நீங்கள் ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலை என்ன செய்வீங்க? என்னையால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அதற்கப்புறம் என்னுடைய பாத்திரம் எப்படி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கனப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே உடன்படிக்கையில் இரண்டாவது காரியம், யோனத்தான் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம், தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக,
1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். என்ன கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது? தன்னுடைய பட்டயத்தையும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டயம் என்பது எதிரியை தாக்குவதற்கான பட்டயம். ஆனால் யோனத்தான் வச்சிருந்த ஸ்வாட் ரொம்ப விசேஷமான ஸ்வாட். நீங்கள் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 13வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், முழு இஸ்ரவேல் தேசத்திலும் 2 பேர்கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருந்தது. ஒன்று சவுலிடமும் இன்னொன்று யோனத்தானிடமும் இருந்ததாம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த பொழுது இந்த யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் செங்குத்தான பாறைகள் வழியாய், போசே சேனை என்று எழுதப்பட்டிருக்கும், அந்த பாறைகள் வழியாய் ஏறி போய் ஒரே அடியில் அரையேர் நிலத்தில் 20 பேர் விழத்தக்க ஒரு பராக்கிரமமான வெற்றியை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். யோனத்தானுடைய பட்டயம் விசேஷமான பட்டயம், ரொம்ப பெஸ்ட்டுங்க. அந்த தேசத்திலே பெஸ்ட் ஸ்வாடை வைத்திருந்தார். அவர் யுத்த புருஷனாக இருந்த போதிலும் அங்கே போடப்பட்டிருக்கும், ஒரே அடியில் அந்த 20 பேர் அந்த அரையர் நிலத்தில் விழுகிறதை குறித்து சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் யோசித்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். உடன்படிக்கை செய்யும் பொழுது யோனத்தானுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது என்றால், டேவிட், யூ டிசர்வ் த பெஸ்ட் ஒன். இந்த தேசத்திலேயே நேர்த்தியானது என்னவோ அதுதான் உனக்கு தகும் என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லி யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகருக்கு திறமை இருக்கலாம், ஆனால் திறமைக்கு தகுந்த உபகரணம் இல்லாமல் இந்த இடத்துல உட்காந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம இடத்துல இவ்வளோ திறமை இருக்குதே, ஆனால் மேலே வர முடியாமல் இருக்கிறோமே. தாவீதிடம் திறமை இருந்தது, திறமைக்கு தகுந்த பட்டயம் இல்லாதது இருந்தது. ஆனால் தாவீது 5 கூழாங்கற்கள் கிருபையை சார்ந்து போய் யுத்தம் செய்து வெற்றி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தருடைய தலையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். திறமையான தாவீது என்று சங்கீதம் 78, 72 போடப்பட்டிருக்கும். தன்னுடைய திறமையின் நிமித்தம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். He has the talent. திறமை இருந்தது, திறமைக்கு தகுந்த உபகரணம் இல்லை. ஆனால் அதற்கும் ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திறமை தொந்த ஆண்டவர் திறமைக்கு தகுந்த திட்டத்தையும் நமக்கு கொடுப்பார். அந்த திட்டத்திற்கு தகுந்த உபகரணத்தையும் நம்முடைய கைகளிலே கொடுப்பார். கைகளை தலையிலையா சொல்லுவோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலில், பிஸ்னஸில், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் திறமை எவ்வளோ இருக்குது, நம்முடைய திறமைக்கு தகுந்த பட்டயம் இல்லையே, நம்முடைய திறமைக்கு தகுந்த சரியான ஒரு டூல் இல்லாமல் இருக்குதே, டேலண்ட்டுக்கு தகுந்த டூல் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இந்த காலவெளியில் யோனத்தானோடு கூட தாவீது உடன்படிக்கை செய்தது நிமித்தம் அவருடைய திறமைக்கு தகுந்த உபகரணத்தை கொடுத்தது போல தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற நமக்கும் ஏற்ற உபகரணங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் வலது கரத்தை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். God will give you the right tool. உங்க வாழ்க்கையில் சரியான காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலுக்கோ, வேலைக்கோ, பிள்ளைகளின் படிப்புக்கோ அவசியமான உபகரணங்களை சரியான வேளையில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இப்பொழுது ஒரு கார் ரொம்ப அவசியமா இருக்கலாம். டோன்ட் வரி. ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ண மாதிரி சொல்லணும். நம்ம ஆண்டவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எப்படி யோனத்தான் ஏற்ற பட்டயத்தை கொடுத்தாரோ, தி பெஸ்ட் ஒன்னை கொடுத்தாரோ அந்த கண்ட்ரியில, அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறது நிமித்தம் சரியான வேளையில் நமக்கு ஏற்ற காரியங்கள் இந்த பெஸ்ட் ஒன்னை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் மூன்றாவதாக எதை கொடுத்தார்? பட்டயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான்காவதாக தன்னுடைய வில்லையும் கொடுக்கிறார். தன்னுடைய வில்லையும் கொடுக்கிறார். யோசிச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஜோனத்தான்ட்ட என்னதான் இருக்குது? எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சால்வையை கொடுத்துட்டாரு, ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு, அப்புறம் பட்டயத்தை கொடுத்துட்டார். யுத்தம் பண்ணுறதுக்கு அதான் முக்கியம். இப்போ வில்லையும் கொடுத்துட்டார். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சுயநலம் இல்லாத ஒரு யோனத்தான். தாவீதை முன்ன பின்ன யாருன்னே தெரியும், அவங்க அப்பா கூட தெரியும். இந்த வாலிபன் யாருன்னு சொல்லி அப்னேர்ட்ட சொல்லி விசாரிக்க, அவங்க அப்பாவுக்கு இவரை யாருன்னு தெரியும், யோனத்தானுக்கு இவரை யாருன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு இருக்கிற மனிதனால் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். பாருங்க, வில்லை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வில் என்பது ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. யோனத்தானுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் வந்தது என்றால், தாவீதே, இன்னைக்கு நீ பண்ணது ஃபர்ஸ்ட் பேட்டில் தான் பண்ணியிருக்கிற. எல்லாருக்கும் முன்பதாக பப்ளிக்ல எல்லாருடைய கண்கள் பார்க்க முதல் யுத்தத்தை நீ பண்ணியிருக்க. அந்த முதல் யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிடைத்தது. உன்னை பார்க்கும் பொழுது தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறேன். உன்னை குறித்து நான் நினைக்கும் பொழுது தேவன் நினைக்கிற விதத்தில் நான் உன்னை நினைக்கிறேன். என்னுடைய நினைவுகள் அப்படிப்பட்டவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும்
உன் வாழ்நாள்லாம் நீ ஜெயம் பெறுவன்னு தெரியும். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது யுத்தத்தில் தோற்றதாக எங்கேயும் எழுதப்படவில்லை. கையில் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், நானும் தேடி கண்டுபிடித்தேன், யுத்தத்தில் தோற்றதாக எங்கேயும் எழுதப்படவில்லை. இந்த வில்லை குறித்து சில இடங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் வசனம் 14 முதல் 19 எழுதி கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் வசனம் 14 முதல் 19 எழுதி கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கும், யோவாஸ் எலிசா மரணம் அடையக்கூடிய நாட்களில் எலிசாவை போய் பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஐயா தகப்பனே, மரிக்க போறீங்களே, எங்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே எலிசா யோவாசை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொள் என்று சொல்லிட்டு அவனுடைய கைகளை தன்னுடைய கைகள் மீது வைக்க சொல்லி கிழக்கு புறமாக ஜன்னலை பார்த்து, ரொம்ப வயசாச்சு இப்பொழுது, படுக்கையிலிருந்து எழுந்து அவர் சொல்கிறார், இந்த வில்லை 2 பேரும் சேர்ந்து பிடிப்போன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் தீர்க்கதரிசியும், அந்த தேசத்தின் ராஜாவும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியும் இணைந்து ஒரு கார்ப்பரேட் அனாயிண்டிங்கோட 2 பேரும் இணைந்து ஒரு மனதோடு அவங்க எய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சொல்கிறார், இந்த வில்லை இப்பொழுது எய்தோம் அல்லவா, இது இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. யோவாஸ், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி முதலாவது முறை சொல்லுகிறார். அடுத்த முறை இப்போ சொல்றார், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்து செஞ்சுட்டா இப்போ நீ தனியாக பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்பை எடுத்துக்கோ, வில்லை எடுத்துக்கோ, கீழே அடின்னு சொல்றார். முதல் முறை ஒரு பெரிய தெய்வீக வார்த்தை வந்திருக்குது, அவங்களுடைய தேசத்தை குறித்ததான நல்ல தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்குது. உடனே அதை ரிசீவ் பண்ண அனாயிட்டிங்கில் அந்த உற்சாகத்தில் ரொம்ப வேகமாக செஞ்சுருக்கலாமே. யோவாஸ் என்ன பண்ணார் தெரியுமா, சும்மா தரையில் 2-3 தடவை அடிச்சுட்டு நினச்சிட்டார், விட்டுட்டார். சில சமயத்தில் பாருங்கள், ரொம்ப சோர்வாக சபைக்கு வருவான், கையை தட்டி ஆராதிங்கன்னா அந்த பேருக்கு இப்படி தட்டிகிட்டு இருப்போம், இப்படி தட்டுவோம், கை வலிச்சிரும் போல் அப்படி தட்டிகிட்டு இருப்போம். செய்கிறத உற்சாகமாச்சு. நாங்கள் மெசேஜ் இருக்கு பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், ஐயோ யோவாஸ் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நான் நினைச்சேன் முழு பலத்தோடு ஒரு 5-6 முறையாவது அடிச்சிருப்பீங்க நினைச்சேன், எதை செய்தாலும் கர்த்தர் கண்டு முழு பலத்தோடு செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா, ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது உங்களுக்கு. ஆண்டவர் உங்க மூலமா ஒரு செய்தியை கொடுக்கிறார் தேசத்துக்கு. நான் நினைச்சேன் ஒரு 5-6 முறை நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு வாரியர் போல பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சா, சும்மா இப்படி தட்டிட்டு விட்டீங்களே. ரொம்ப மனநொந்தார். இது நிமித்தம் நீ 3 முறை தான் ஜெயிக்க முடியும் சீரியரை என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்கள். வில் என்பது வெற்றியை கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையில் அடுத்து இருக்கக்கூடிய காரியம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்வார்? நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய படிப்பின் காரியங்களில் ஜெயத்தை கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒருவேளை ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது, இப்போயா பிரகான் இருக்குது, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியலையே, உடன்படிக்கை நினைவு கூறுங்கள். கர்த்தாவே உங்களோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்த நிமித்தம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தொழிலில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே அது ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்குது. 4வது ஜெயம். 5வது கச்சை. எதை கொடுக்கிறார்? கச்சை என்றால் பெல்ட். நம்ம எல்லாரும் கொஞ்சம் தின்னா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி போடுவோம். ஆனால் அவங்களுடைய நாட்களில் அவங்களுடைய போர் வீரர்கள் போல் ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய நல்ல பெல்ட்டை போடும். அந்த பெல்ட்லேயே பட்டயத்தை வைப்பார்கள் என்று சரித்திரத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன். இந்த பெல்ட் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அது சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் 4 காரியங்களையும் அருமையாய் கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சால்வை என்பது நல்ல எதிர்காலத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் வஸ்திரம் என்பது கனத்தை குறிக்கிறது. பட்டயம் என்பது ஸ்தோத்திரம் நல்ல சரியான உபகரணம், த பெஸ்ட் ஒன்னை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். த பெஸ்ட் ஒன் நமக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். வில் என்பது ஜெயத்தை குறிக்கிறது. கச்சை என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை குறிக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 5வதாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையோடும் சத்தியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோனத்தான் உண்மையாக இருந்தார். யோனத்தான் மரித்ததற்கு பிற்பாடு கூட தாவீது யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை எப்படி இருந்தார்?
உண்மையாக இருந்தார். மேவிபோசேத்துக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். தகப்பன் நிமித்தம் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறதை பார்த்தோம். ஆகவே ஐந்தாவதாக இந்த கச்சை என்பது எதை குறிக்கிறது என்றால் சத்தியத்தை குறிக்கிறது. இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையின் ஐந்தாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம் என்றால் சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தை கைக்கொள்ளணும், சத்தியத்தை வாங்கணும், சத்தியத்தை குறித்து யோசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை அறியும் பொழுது இந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். 3 யோவான் வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 3 யோவான் நிருபத்தில் பிரியமான காயுவுக்கு எழுதும் பொழுது அவங்க சொன்ன, சகோதரர்கள் வந்து என்னை பார்த்து நீ சத்தியத்தின்படி நடக்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொன்னது நிமித்தம் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே எது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எது ரொம்ப சந்தோஷம்னா சத்தியத்தின்படி நடப்பது, ஆரோக்கியமான சத்தியத்தின்படி நடப்பது. தாவீது இந்த சத்தியத்தை ரிசீவ் பண்ணார். அந்த சத்தியத்தின்படி நடந்தது நிமித்தம் தாவீது தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்கிறார். சங்கீதம் 91:4 சொல்கிறார், சாலமோனே, அவர் தமது சிறகுகளால் என்ன செய்வார்? உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ என்ன செஞ்சுக்கலாம்? அடைக்கலம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சத்தியம் உனக்கு எப்படி இருக்கும்? உன்னை பாதுகாக்கும்பா அப்படின்னு சொல்றார். ஐந்தாவதாக நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையில் வரக்கூடிய காரியம், சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், நானும் என்னுடைய மனைவி போன வாரம் 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது சொன்னேன், வர்ற வழியில் யாரோ ஒரு வாலிப பெண்ணு கார் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு அம்மா மேலே விட்டுருச்சு. மதிய நேரத்தில் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, தண்ணிலாம் கொடுத்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சுற்றி நின்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவசரமாக எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தனால வேகமாக காரில் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களா, பாருங்கள், ஆக்சிடெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சகோதரிகள் பார்த்தோன்னே என்ன செய்வாங்க? ரொம்ப பரிதாபப்படுவாங்க, உச்சுன்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்மளும் பரிதாபப்படுவோம், வெளியில் காமிக்க மாட்டோம். சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், 2 காரியம் முக்கியம். நம்ம பிரயாணப்படும் பொழுது 2 காரியம் முக்கியம். 1 ப்ரேயர், 2வது விஸ்டம். 2ஐயும் சொன்னேன். இது 2 இருக்கும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஜெபமும் ஞானமும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரணத்தை கொண்டு துரிதமாக போகணும், யாரையும் முந்தணும், வேகமாக போகணும், அங்கே தான் ஞானம் செயல்படும். என்ன வண்டி ஓட்டினாலும், ஒருவேளை நீங்கள் டிரைவிங் உடைய ப்ரொஃபஷனாக இருக்கலாம். இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரேயர் அண்ட் விஸ்டம் உங்களை ரொம்ப என்ன செய்யும்? பாதுகாக்கும். சோத்திரம். அதே போல் சத்தியமும் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். இதெல்லாம் இருந்து ஞானம் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, ஞானம் இல்லாமல் 2 வீலரை போனீங்கன்னா கஷ்டம். ஆனால் இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய 5வது காரியம் என்னவென்றால், தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த கச்சையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக என்ன இருக்கும்? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், சங்கீதம் 78-72 வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த ஜனங்களை அவங்களை ஆட்சி செய்யும் போது, ஆளுகை செய்யும் பொழுது தன்னுடைய இருதயத்தின் உண்மையின் நிமித்தமும் தன் கரங்களின் திறமையின் நிமித்தமும் என்று போடப்பட்டிருக்கும். அதன் மூலமாக என்ன செய்தார்? அவர் ஆட்சி செய்தார் என்று போடப்படும். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே தான் தன் குமாரனாகிய சாலமோனை குறித்து அவனுக்கு அந்த பாட்டை பாடும் பொழுது, நீ என்ன செய்யணும்? அவருடைய சத்தியம் உனக்கு எப்படி இருக்கும்? பரிசையும் கேடகமாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவருடைய சத்தியம் எப்படி இருக்கும்? பரிசையும் கேடகமாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 5 ஆசீர்வாதங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனத்தான் செய்த உடன்படிக்கையில் இருந்தது. ஒரு மனிதனே இன்னொரு மனிதனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது இவ்வளவு அந்த ஸ்தோத்திரம் ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தோடு இவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி செய்வானே. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட பொருட்களினால் அல்ல, இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நல்ல கைகளை ஒரு தலைவலியாக சொல்லுவோம். நம்மளோட இந்த 5 பொருட்களால் அல்லங்க, எதோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார்? இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். சிலருக்கு சில காரியங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட மாலை நேரத்தில் ஒரு பெரிய தியாலஜிக்கல் செமினரில் தங்க வச்சுருந்தாங்க. அப்படி தங்க வைக்கும் பொழுது டாக்டர் ப்ரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தியாலஜியன் அவருடைய வீட்டில் தங்கியிருந்தோம். நல்லா கவனித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. மறுநாள் காலையில் நானும் அழைத்த பாஸ்டரும் சேர்ந்து அடுத்த இடத்துக்கு பிரயாணப்படுவதற்கு முன்பதாக எனக்கு சில கிஃப்ட் கொடுத்தார். அவர் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு பாஸ்டர், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். அவர் கொடுத்ததில் ஒரு பென்னு கொடுத்தார். என் கையில் என்ன கொடுத்தார்? ஒரு பேனா கொடுத்தார். சாதாரணமாக தெரியும் எல்லாருக்கும். அந்த பெண்ணை வாங்கும்போதே
எனக்குள்ள ஒரு எண்ணம், இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். மற்ற எந்த கிஃப்ட் டிஷர்ட்டோ ஏதோ கொடுத்தா யாருக்காவது கொடுத்துடலாம், இந்த பெண்ணை வந்து யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. இதில் ஏதோ சம்திங் எனக்கு ஏதோ ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு 3 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறேன். பார்ப்பேன், எடுப்பேன், வைப்பேன். பிகாஸ் இட்ஸ் ஸோ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. சம்திங் ஏதோ அதில் ஒன்று இருக்குது எனக்கு. அப்படி என்னோட கூட ஏதோ ஒரு மெசேஜ் அது ரிலேட் பண்ணுற மாதிரி. ஒரு பெரிய தேவ மனிதர் இந்த பேனாவை என் கையில் கொடுத்துருக்காரு, பெரிய தேவ மனிதர். ஆகவே ஏதோ என்னை ரிலேட் பண்ணுதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருப்பேன். இதை காட்டிலும் ரொம்ப ப்ரெஷியஸான அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். சோதரன் அல்லேலூயா சொல்லுவோம். சிலருக்கு சில காரியங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தத்தை தெளித்து மிருகத்தை பலியிட்டு அந்த ரத்தத்தை தெளித்து உடன்படிக்கை செய்தாராம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை சொல்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 26:28 எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. சிந்தப்படுகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்துருச்சா? அதான் புது உடன்படிக்கையில் என்ன செய்யப்படுது, ரத்தம் சிந்தப்பட்டது. பழைய உடன்படிக்கையில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்ராமம் 19 நினைக்கிறேன், அதெல்லாம் போடப்பட்டிருக்கும். தெளிக்கப்படும் ஸ்ப்ரிங்க்லிங், பட் ஷெடிங் த பிளட். இது வந்து ரொம்ப விலையேறப்பட்ட ஒன்று, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவனன்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஆகையால் இதில் ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவன் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பந்திக்கென்று நாம் வர்றோம், அப்பத்தை வாங்குறோம், ரசத்தை வாங்குறோம், போயிட்டே இருக்கிறோம். நான் போன முறை செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்யணும், தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பந்தியை குறித்து கொஞ்சம் சொன்னேன். இந்த முறை மறுபடியும் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு சின்ன பேர்டன் போட்டிருக்கிறார், அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். எப்போயெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்களோ, ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி வந்துட்டு அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. அதை வாங்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணமும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்களை புது உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு கூட நீங்கள் பங்கெடுக்கணும். ஏதோ வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறாங்க பாடத்தலைவர்கள், இதை வாங்கிட்டு போகிறோம், சாப்பிட்றோம், மந்த்லி ஒன்ஸ் இதை செஞ்சே ஆகணுன்ற ரொட்டீன் கிடையாது. அர்த்தத்தோடு செய்யணும். இந்த புது உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள் அந்த பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கின்ற உணர்வோடு கூட அறிக்கையிட்டு என்ன செய்ய வேண்டும், அந்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். பயபக்தியோடு பங்கெடுக்கணும், தகுதியோடு பங்கெடுக்கணும், அதெல்லாம் முக்கியம். அதே நேரத்தில் அந்த ஒரு உணர்வோடு பங்கெடுக்கணும். யூ ஆர் அண்டர் நியூ கவர்னன்ட், ஒரு புதிய உடன்படிக்கை கீழே இருக்கோன்ற அந்த உணர்வோடு கூட பங்கெடுக்க வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் பழைய உடன்படிக்கை கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களை ஆண்டவர் 2 காரியத்தை எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்னா, அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தார், கடைசி வரைக்கும் இல்லை. கீழ்ப்படிவாங்கன்னு எதிர்பார்த்தார், என்னென்னமோ செய்து பார்த்தார், கீழ்ப்படியவும் இல்லை. ஆகவே புதிய உடன்படிக்கை செய்த ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்பொழுது ரட்சிக்கப்படக்கூடிய தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் புதிய ஆவியையும் நவமான இருதயத்தையுமே கொடுத்துட்டார். கையில் தெளிலியா சொல்லுவோம். இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நியூ ஸ்பிரிட் அண்ட் நியூ ஹார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஆவியையும் நவமான இருதயத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், இப்பொழுது நம்முடைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறது நிமித்தம் நாம் ரொம்ப எளிதாய் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். அதுதான் புதிய ஆவிக்கும் புதிய இருதயத்தையும் கொடுத்ததற்கான அர்த்தம். ஏன் புதிய ஆவி, ஏன் நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், இப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது எளிதான காரியம். அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இன்னும் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? இல்லை உண்மையாக இருப்பதற்கு இன்னும் ஸ்ட்ரகிளாக இருக்குதா? புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறதுனால அருமையான நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய ஆவியை கொடுத்திருக்கிறது நிமித்தம், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறது நிமித்தம் நான் எளிதாய் கீழ்ப்படிய முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சோதரம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரலன்னா, உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இல்லை இப்போதாங்க புதுசாக வரோம், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல, அக்ரிமெண்ட்றீங்க, கவனன்ட்றீங்க, கான்ட்ராக்ட்றீங்க, ஒன்றும் புரியலன்னா, இது ஒரு முக்கியமான காரியங்க. தேவனோடு இருக்கக்கூடிய உறவில்
அவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரராய் மாறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் அவர் தெய்வம் என்பதை 100% விசுவாசித்து, அவர் ஒருவரே இரட்சகர் என்பதை விசுவாசித்து, வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுவே உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயினால் அறிக்கையிட்டு, இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது சில வினாடிகளில் ரட்சிப்பு என்கிற பெரிய ஈவை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் பாரத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, கவலையோடு கூட, குற்ற உணர்வோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட அந்த சனப்பொழுதில், அந்த நிமிடத்தில், அந்த நொடி பொழுதில் கர்த்தர் உங்கள் பாரங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் மாற்றுவார். ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அருமையான பிள்ளைகளே, ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று ஒரு அற்புதமான தருணம். கர்த்தர் அருமையான ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே, ஜப நேரத்திலோ இப்பொழுதோ உடனேயோ நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக உயிரோடு கூட எழுந்தீர் என்கிற சத்தியத்தை விசுவாசித்து, வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். கைகளுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டவங்க தான் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வருவாங்க. The moment you got saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சனப்பொழுதில் இந்த உடன்படிக்கைக்கு உள்ளே வந்துடுறீங்க. ஆமென் சொல்லுவோம். ரொம்ப முக்கியம் என்னன்னு தெரியுமா? அந்த நாட்களில் யோனத்தான் இதெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சத்தியம் இருக்குது. அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு காரியம்னா ஐ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் வித் யூ. நான் உன்னோடு கூட வந்து என்ன செய்வேன்? நிற்பேன். உனக்கு தெய்வீக பாதுகாப்பு இவைகளெல்லாம் என்னோட உடன்படிக்கையில் சொன்னேன். ஜெயத்தை சொன்னேன், பாதுகாப்பை சொன்னேன், சத்தியத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய பாதுகாப்பை சொன்னேன், கனத்தை சொன்னேன், இதெல்லாம் சொன்னேன், ஃபியூச்சரை சொன்னேன், எல்லாம் சொன்னேன். இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு யூ, ஏதாவது ஒன்று, இஃப் எனிதிங் ஹேப்பன் டு யூ, ஏதாவது ஒன்று நடக்க போகிறது, ஏதாவது ஒன்று நடக்க போகிறது என்றால் உன்னுடைய சார்பில் நான் வந்து நிற்பேன் அப்படின்றதுக்கு அடையாளமாய் சொல்கிறார். நான் சொன்னேன், சவுல் தாவீதை யுத்தத்திற்கு அனுப்பும்போது தனியாக அனுப்புகிறார். மகனே நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னு அனுப்புகிறார். ஆனால் மகனாகிய யோனத்தான் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கையில் சொல்கிறார், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ, நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? நிற்பேன் என்று சொன்னார். ஒரு மனிதனே இன்னொரு மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது இவ்வளவு ஸ்தோத்திர அர்த்தத்தோடு கூட, இவ்வளவு ஆழ்ந்த வெளிப்பாடுகளோடு கூட, இவ்வளவு ஆசீர்வாதங்களோடு உடன்படிக்கை செய்வானேயானால், நம்மோடு கூட இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்த ஆண்டவர் அவர் சொல்ல, நீயே என் கண்ணின் கண்மணி என்று சொல்லியிருக்கிறார். உன்னை தொடுவோன் என்ன செய்கிறான்? என்னுடைய கண்ணை தொடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருமையானதோடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த ஆண்டவர் நமக்குனா என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் நமக்கு வந்து நிற்கிறவரில்ல, நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நமக்காக வந்து நிற்கிறவரில் எப்படி இருக்கிறார்? நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பழையதிலே அவ்வளோ இருக்குமே, ஆனால் புதியதில் பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு, பல ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன் என்று பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது சத்தியம்.